அனைவருக்கும் வணக்கம். தோல்துறை திறன் கவுன்சில் தமிழக திறன் மேம்பாட்டு கழகத்துடன் இணைந்து 2000 வேலையில்லா மக்களுக்கு மத்திய காலணி பயிற்சி நிறுவனத்தின் மூலம் தொழில் பயிற்சி மற்றும் தோல் காலணி துறையில் வேலை வாய்ப்பினை வழங்கும் சிறப்பான திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் சுமார் 800 பேர் ஏற்கனவே பயிற்சியை முடித்துள்ளனர். அவர்களுக்கு திறன் சான்றிதழ் மற்றும் பணி அமர்த்தல் ஆணை வழங்கும் விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமை விருந்தினராக வந்திருக்கிற மாண்புமிகு திரு பி. மோகன், தமிழ்நாடு அரசினுடைய ஊரக தொழில் மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இவ்வினிய விழாவின் துவக்கத்தாக தமிழ் தாய் வாழ்த்து. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தினுடைய இயக்குனர் திரு சி. சமயமூர்த்தி அவர்கள் வரவேற்புரை வழங்குவார்கள். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகமும் தோல்துறை திறன் கவுன்சிலும் இணைந்து நடத்தப்பட்ட இந்த திறன் எய்தும் பயிற்சியில் கலந்து கொண்டு இன்று அதற்கான சான்றிதழும் வேலை பணியமர்த்தல் ஆணையும் பெறவுள்ள இந்த விழாவிற்கு வருகை தந்து பணி நியமன ஆணைகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி விழா பேருரை ஆற்றவுள்ள மாண்புமிகு தமிழக ஊரக தொழில் மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்களை இந்த விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இனிய விழாவில் வருகை தந்து முன்னிலை உரை ஆற்றவுள்ள மரியாதைக்குரிய எம். ரஃபீக் அகமது, தலைவர் தொழில் ஏற்றுமதி கழகம் அவர்களையும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இனிய விழாவில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்புரை ஆற்றவுள்ள மரியாதைக்குரிய திரு ஹபீப் ஹுசைன், தலைவர் தோல்துறை திறன் கவுன்சில் அவர்களையும் தமிழக திறன் மேம்பாட்டு கழகத்தின் சார்பாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவில் இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியினை ஏழை எளிய மக்களுக்கு சேர வேண்டும் என்று நல்ல ஒரு நோக்கத்தோடு திறன்பட அந்த பயிற்சியினையை இம்ப்ளிமெண்ட் செய்து நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை செயலாக்க அதிகாரியும் திரு ரமேஷ்குமார் ஐஏஎஸ் அவரும் தோல்துறை திறன் கவுன்சிலினுடைய தலைமை செயலாக்க அதிகாரி அவர்களையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன்.
மேலும் தோல் ஏற்றுமதி கவுன்சிலுடைய உறுப்பினர்கள், தோல் துறையில் தோல் தொழிற்சாலையினுடைய அங்கத்தினர்கள் மற்றும் அரசு, மத்திய மற்றும் மாநில அரசு அதிகாரிகள் திரளாக வருகை தந்து இந்த திறன் பயிற்சியை பெற்று இன்று அதற்கான பணி நியமன ஆணைகளை வாங்கவுள்ள தாய்க்குலங்களுக்கும் பத்திரிகை துறையை சார்ந்த நண்பர்களுக்கும் அவர்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் ஒரு செக்ஷன் 25 கம்பெனி, அதாவது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன? தமிழக அரசு ஏன் இதை ஆரம்பித்திருக்கிறது என்றால், தமிழகத்தில் 7.5 கோடி மக்களுக்கு மேலே உள்ளார்கள். இதில் ஏறத்தாழ 60% மேலான வேலை செய்யக்கூடிய வயது உடையவர்களை அவர்களுக்கு தேவையான திறன், அதாவது ஸ்கில், அவர்களுக்கு அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கொடுத்து தொழிற்சாலைகளில் அவர்களை பணி அமர்த்தி தொழில் உற்பத்தியை கூட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகவும் இருக்கக்கூடிய வேலையில்லாத இளைஞர்களை, அது அன்எம்ப்ளாய்டு யூத், அவர்களை வேலைக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு 2 நோக்கத்திற்காக தமிழக அரசு இந்த திறன் மேம்பாட்டுக் கழகத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் இதற்கு 100 கோடி ரூபாய் பங்கு அளித்து ஏறத்தாழ ஆண்டுதோறும் 1 லட்சத்திற்கு மேலான வேலையில்லா இளைஞர்களுக்கு இந்த திரையின் பயிற்சிகளை நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். முக்கியமாக சொல்லவென்றால், நம்மளுடைய மாநிலத்தினுடைய பிரியாரிட்டி செக்டார் என்று சொல்லக்கூடிய ஆட்டோமொபைல்ஸ், லெதர், கன்ஸ்ட்ரக்ஷன், டெக்ஸ்டைல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், ஹெல்த் கேர், ஹாஸ்பிட்டாலிட்டி போன்ற துறைகளில் அதிகமான வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால் இந்த இளைஞர்களை அந்த தொழில்களில், அந்த தொழிற்சாலைகளுக்கு தேவையானவர்களை திறனை இது செய்து அவர்கள் இந்த தேவையான இடங்களில் பயன்படுத்துவதனுடைய முக்கியமாக நோக்கமாகும். இந்த வருடந்தோறும் 1 லட்சத்திற்கு மேல் வெவ்வேறு செக்டாரில் நாங்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் மூலமாக மத்திய, மாநில மற்றும் தனியார் அவர்களுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் மூலமாக திறனை எய்து பயிற்சிகளை வழங்கி அவர்களை வெவ்வேறு தொழிற்சாலைகளில் நாம் அமர்த்தி கொண்டிருக்கோம். எடுத்துக்காட்டு, தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக செக்யூரிட்டி கார்டு ட்ரைனிங்கை நம்ம ஏறத்தாழ ஒரு 25,000 பேருக்கு இந்த ஆண்டு வழங்கி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், செக்யூரிட்டி கார்டு எம்பசிஸ், பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி ஆஸ்பெக்டை கவர் பண்ணுறதற்காக அதிகமான டிமாண்ட் இருக்கிறது. அதை நம்மளுடைய தமிழக காவல்துறை அவர்களே முன் வந்து அந்த பயிற்சியை மாவட்டந்தோறும் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் அவர்களுடைய தலைமையில் மாவட்டங்களில் நடந்து கொண்டிருக்கின்றது. கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி மூலமாக அந்த நல்ல முறையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஃபுட் வெண்டார்ஸ் எல்லாம் ஹைஜீனிக் ஃபுட்டு கொடுக்கணும் என்றதுக்காக அசிஸ்டன்ட் குக், டீ ஸ்டால் வெண்டார், சாட் மேக்கர்ஸ் போன்ற வகையான ட்ரைனிங்கை கொடுக்கிறார்கள். நம்ம ரீட்டைல் எவ்ரிவேர் மால் கல்ச்சர் இருக்கிறதுனால அங்கே அதிகமான மக்கள் மாலில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதனால் மாலுக்கு தேவையான கூடிய இந்த ரீட்டைல் ட்ரேடில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துறதுக்காக தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிடியூட் மூலமாக ரீட்டைல் ட்ரைனிங் கொடுக்குறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கவுன்சில் மூலமாக மேசன், பார்பெண்டர், டில்லர், பிளம்பர், பெயிண்டர், எலக்ட்ரீஷியன் போன்ற திறனை எய்தும் பயிற்சிகளையும், சிப்பட் மூலமாக பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஷார்ட் டேர்ம் கோர்ஸும், அப்ளைடு நியூட்ரிஷன் என்று சொல்லக்கூடிய ட்ரிச்சி மூலமாக ஃபுட் ப்ரொடக்ஷன், ஃபுட் அண்ட் பீவரேஜஸ், பேக்கரி, ஹவுஸ்கீப்பிங், யூட்டிலிட்டி போன்ற திறன் எய்தும் பயிற்சிகளையும் நம்மளுடைய இந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் மூலமாக
maintenance of light motor vehicle, repair and maintenance of diesel engine, CNC turning and program போன்றக்கூடிய ஸ்கில் ட்ரைனிங்கையும், LNT காஞ்சிபுரம் மூலமாக ஃப்ரேம்ஒர்க் கார்பென்ட்ரி, பார்பெண்டிங் போன்றக்கூடிய ட்ரைனிங்கையும், ICT அகாடமி சென்னை மூலமாக பேங்கிங், ஃபைனான்சியல் அண்டு சர்வீஸ் இன்சூரன்ஸ் ரிலேட்டட் ட்ரைனிங்கையும், ஸ்ரீ ராமகிருஷ்ணா அட்வான்ஸ் ட்ரைனிங் மற்றும் வெல்டிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பெல் மூலமாக வெல்டிங் ட்ரைனிங்கையும், அப்ளோ மெட்ஸ்கில் மூலமாக ஜெனரல் டியூட்டி அசிஸ்டன்ட், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹவுஸ் கீப்பிங் போன்ற ட்ரைனிங்கையும், நம்மளுடைய ஃபுட்வியர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் மூலமாக ஃபேஷன், ரீட்டைல் மேனேஜ்மெண்ட், ஃபுட்வியர் மேனுஃபேக்சரிங், டெக்னாலஜிக்கல் கேட் அண்ட் கேம், ப்ராக்டிக்கல் அண்ட் டிசைனிங் ட்ரைனிங்கையும், பேசிக் மிஷின் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபுட்வேர் ட்ரைனிங்கையும், வீவிங் மற்றும் அட்வான்ஸ் ஃபேஷன் டிசைனிங் போன்ற ட்ரைனிங்கையும் நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம். அசோக் லைலாண்ட் மூலமாகவும், IRTT ட்ரைனிங் மூலமாகவும், ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் ட்ரைனிங்கையும், TVS ட்ரைனிங் மூலமாக 2 வீலர் அண்ட் 4 வீலர் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் போன்ற ட்ரைனிங் தருகிறோம். பிரிட்டிஷ் கவுன்சில் மூலமாக வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய நர்ஸுகளுக்கு இங்கிலீஷ் ட்ரைனிங்கையும் நாம் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதுபோக கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி மற்றும் போஸ் அவர்களுடன் இணைந்து ஆட்டோமோட்டிவ் சேல்ஸ் மற்றும் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் போன்ற ட்ரைனிங்கையும், லெதர் செக்டார் ஸ்கில் கவுன்சில் மூலமாக ஸ்டிச்சர், கட்டர், பிளாஸ்டிக், பேஸ்டிங் அண்ட் அட்டாச் அண்ட் ஃபோல்டர் போன்ற ட்ரைனிங்கிலும் மற்றும் ஸ்கையர், ஸ்பிளிட்டர் அண்டு டேபிள் ஹெல்ப்பர் போன்ற ட்ரைனிங்கும் பெரும்பாலான இன்று வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் இந்த வகையான ட்ரைனிங்கில் அட்டன் பண்ணக்கூடியவர்கள். இவ்வகையில் ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மூலமாக 200க்கும் மேற்பட்ட திறனை எய்தும் பயிற்சிகளை ஒரு மாதம் முதல் கிட்டத்தட்ட 6 மாதம் வரையக்கூடிய அந்த ஷார்ட் டேர்ம் கோர்சஸை நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலமாக வழங்கி கொண்டிருக்கின்றோம். இதை அன்எம்ப்ளாய்டு யூத்னு சொல்லக்கூடிய வேலையில்லா இளைஞர்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் தொழிற்சாலை சேர்ந்த எல்லா வகையான தொழில் துறையினர்களும் இதை ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய உற்பத்தியை பெருக்கிக் கொள்ளுமாறும் தமிழ்நாடு அரசின் சார்பாகவும் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலமாகவும் கேட்டுக்கொண்டு இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த ஃபங்க்ஷனை நல்ல முறையாக ஏற்படுத்தி அரேஞ்ச்மெண்ட் செய்த நம்மளுடைய லெதர் செக்டார் ஸ்கில் கவுன்சிலுக்கு TNSTC சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. நமது தலைமை விருந்தினர் தமிழ்நாடு அரசின் ஊரக தொழில் மற்றும் தொழிலாளர் நலத்துறை மாண்புமிகு அமைச்சர் திரு ப. மோகன் அவர்களுக்கு தோல் ஏற்றுமதி கவுன்சிலினுடைய தலைவர் திரு ரஃபீக் அகமது அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போற்றி வரவேற்பார்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை அனைவரும் வரவேற்கும் வகையில் இப்பொழுது பூச்செண்டுகள் வழங்கப்படும். இந்த பயிற்சி திட்டத்தை விளக்கும் வகையில் ஒரு சிறிய ஆடியோ விஷுவல் படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த பயிற்சி திட்டத்தை விளக்கும் அந்த ஆடியோ விஷுவல் படத்தை நாம் காணலாம். தோல்துறையின் புகலிடம் என்றால் அது தமிழகம்தான். ஆம், இந்தியாவில் தோல் உற்பத்தியில் சுமார் 55 விழுக்காடு தமிழ்நாட்டின் தோல்படுகையான வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டங்கள் தான் என்பது நிதர்சனமான உண்மை. இங்கிருந்துதான் தோலினால் ஆன பொருட்கள் அநேக நாடுகளுக்கு ஏற்றுமதியாகின்றன. இதன் வகைகளாவன
காலணி, தோல் ஆடைகள் மற்றும் பதனிடப்பட்ட தோலே ஆகும். எனவேதான் தோல்துறையின் மையமான தமிழகத்தில் சுமார் 1.5 மில்லியன் பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். ஆகவேதான் பாரத பிரதமரின் மேக் இன் இந்தியா திட்டத்தில் இது ஒரு முக்கிய காரணியாக உள்ளது. இதனை மையப்படுத்திதான் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகமானது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் பொருளுதவியுடன் முதன்முறையாக நுழைவுநிலை திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்துவது சால பொருத்தமே. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற வள்ளுவத்திற்கேற்ப லெதர் செக்டார் ஸ்கில் கவுன்சில் மூலமாக இப்பயிற்சியை நடத்துவது சென்னை கிண்டியில் உள்ள மத்திய காலணி பயிற்சி நிலையமே என்பது மற்றற்ற மகிழ்ச்சி தரும் விஷயம். சுமார் 60 ஆண்டு காலமாக தோல் மற்றும் காலணி துறைக்கு சேவை புரியும் CFTIயின் வரலாற்றில் இப்பயிற்சி மேலும் ஒரு மைல்கல்லாகும். பிச்சை புகினும் கற்கை நென்றே என்றுதானே கல்வி பயின்றோம். ஆனால் படித்த பின்பும் வேலையில்லையே என இயங்கும் இளைஞர்களுக்கு இப்பயிற்சி ஒரு வடிகாலாக திகழ்கிறது. தோல் தொழிற்சாலைகளில் இக்கால தேவையான நுழைவு நிலை திறன், தொழில்சார் தரத்தை எட்டும்படி தேவையான பணிநிலைகளையும் இது உறுதிப்படுத்துகிறது. தொழில்சார் தரத்தையும் 90 விழுக்காடு செய்முறை பயிற்சியையும் உள்ளடக்கிய இப்பயிற்சி தொகுப்பானது இப்பயிற்சிக்கு பின் எந்த நபரையும் பணியில் சேரும் தயார் நிலைக்கு ஆளாக்குகிறது. பழம் நழுவி பாலில் விழுந்தாற்போல் இப்பயிற்சி பெற்றவர்களில் சுமார் 55 to 65 விழுக்காடு பேர் உற்பத்தி லைனில் பணிபுரிகிறார்கள். இப்பயிற்சியில் முத்திரை பதிக்கும் வண்ணம் செயல்படும் CFTIயின் அளப்பரிய செயல்பாடுகளில் மற்றும் ஒன்று பயிற்சி பெற விருப்பமுள்ள நபர்கள் வசிக்கும் பகுதிகளில் தற்காலிக பயிற்சி மையங்களையும் ஏற்படுத்தி இவர்களை பணியமர்த்தும் தொழிற்சாலைகளுடன் தொடர்பும் ஏற்படுத்தியுள்ளது. விளைவு சுமார் 95 விழுக்காடு பயிற்சி பெற்றவர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். வணக்கம் சார், என் பேர் அமுதா. நான் வாழாச்சாரிலிருந்து வரேன். இந்த மாதிரி எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் கோரா ஸ்வீட்ஸில் வேலை செய்கிறாங்க. இங்கே ட்ரைனிங் தரேன்னு சொன்னாங்க. அதனால் ட்ரைனிங் கோர்ஸும் நாங்கள் வந்து சேர்ந்தோம். வரும்போது நாங்கள் எதையும் கற்றுக்க முடியாதுன்ற நம்பிக்கையில் தான் வந்தோம். ஆனால் இங்கே வந்தோடனே நல்லா சொல்லி கொடுத்தாங்க. எல்லா இதுவும் பற்றி, லெதரை பற்றியும் அந்த வேலைகளை பற்றியும் நல்லா கற்றுக்குறோம். அதனால் இங்கே வேலையை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. வேலை கிடைச்சா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் பசங்களையும் எங்கள் ஃபேமிலியும் நாங்கள் மீட்டர் பண்ணிப்போம். இங்கே வேலை கற்றுக்கணும்னு சொல்ல அவங்களே எல்லா பொருளும் கொடுத்து எல்லா மெட்டீரியலும் கொடுத்து எங்களை கற்றுக்க சொல்லிக்கிறாங்க. அதனால் நாங்கள் நல்லபடியாக கற்றுக்குறோம். சொல்லிக் கொடுத்தவங்க நல்லா பொறுமையாக எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிக் கொடுத்தாங்க. எப்படிலாம் இருக்கணும், பாதுகாப்பு பற்றியும் சொல்லிக் கொடுத்தாங்க, லெதர் பற்றியும் சொல்லிக் கொடுத்தாங்க, இங்கே வேலை செய்கிற டிசிப்ளின் பற்றியும் சொல்லிக் கொடுத்தாங்க. எல்லாத்த பற்றியும் சொல்லிக் கொடுத்தனால எனக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வடிவமைத்தல் மற்றும் சிக்சர் பொருள் சார்ந்த பயிற்சிக்கு பிரத்யேக கையேட்டையும் தமிழ் மொழியில் ஆவணப்படுத்தியுள்ளது ஒரு சிறப்பம்சமாகும். தொழிற்சாலைகளின் நெறிமுறைகளான 5S பாதுகாப்பு மற்றும் தூய்மைப்படுத்துதல் போன்ற விஷயங்களையும் இப்பயிற்சி கற்றுத்தருகிறது. உற்பத்தி திறனை மேம்படுத்துவதுடன் மறுவேளையையும் இப்பயிற்சி குறைப்பதால் பணியமர்த்துபவர்களும் இது ஒரு வரப்பிரசாதமாகவே கருதுகின்றனர். தமிழ்நாடு திறன்பட மேம்பாட்டு கழகத்தின் கீழே தொழிற்பயிற்சி எப்படின்னா லெதர் மூலயமா காலணிகள் பயிற்சியும், அப்புறம் கைப்பொருட்கள், இந்த பரிசு, பெண்களுக்கான துணி, பெல்ட், இந்த மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு இந்த 1 மாத பயிற்சி வந்து இந்த நிறுவனம் கொடுக்குறாங்க. 1 மாதத்தில் நம்ம கற்றுக்கிட்டு போயிட்டு தொழில் தொடங்க முடியுமா, வேலை வாய்ப்பு உருவாகுமான்ற அந்த கேள்விக்குறிக்கெல்லாம் இந்த நிறுவனம் ஒரு சவாலாக எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஆசிரியருங்க பயிற்சி கொடுத்துட்டோம், நம்மளுடைய கடமை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்காம எங்களுக்காக இருக்கிற நிறுவனங்கள்கிட்ட, தோல் சம்மந்தப்பட்ட நிறுவனங்கிட்ட நேரடியாக போயிட்டு எங்ககிட்ட மாணவர்கள் இருக்காங்க, திறம்பட செய்வாங்கன்னு எங்களுக்கான வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கி தராங்க. இப்போ நான் பணிக்கு போனாலும் வீட்டில் இருந்து என்னால் சின்ன சின்ன ஒரு மணி பர்ஸு, பெல்ட்டு இதெல்லாம் செஞ்சு வீட்டில் ஒரு குடிசை தொழில் மாதிரியே என்னால் உற்பத்தி பண்ணிக்க முடியும். என்னோட தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்க இந்த நிறுவனத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பணியில் சேர மட்டும் இது பயிற்சி அல்ல. பயிற்சி பெற்றவர்கள் சொந்தமாகவே பெல்ட், பர்ஸ் போன்ற தோல் பொருட்களை தயாரிக்க கற்றுக்கொள்வதால் குடிசை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் உயர்த்துகிறது. ஆக மொத்தத்தில் தோல் உற்பத்தியின் மையமாக தமிழகம் திகழ்வதால் பயிற்சி பெற்ற மனிதவளத்தின் தேவையை இது உறுதிப்படுத்துகிறது.
எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். தமிழ்நாட்டில் வேலை இல்லாமை இல்லாத நிலை வர வேண்டும். வாழ்க தோல்துறையும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகமும், வளர்க அதன் பணியும் தமிழக அரசும். தோல் ஏற்றுமதி கவுன்சில் தலைவர் திரு ரஃபீக் அகமது அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அழைக்கிறோம். மாண்புமிகு திரு பி மோகன், ஊரக தொழில் மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்களே, திரு ஹபீப் ஹுசேன், தலைவர் தோல்துறை திறன் கவுன்சில், மிஸ்டர் அகீல் அஹமத், பிராந்திய தலைவர் தெற்கு தோல் தொழில் கவுன்சில், மிஸ்டர் ரமேஷ் குமார், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் கவுன்சில் ஃபார் அதர் எக்ஸ்போர்ட், Captain Ramanujam, Mr. Murali, Samayamurthy, IAS Director, Tamil Nadu Skill Development Corporation, and all my friends here. This is a very happy occasion that today in front of us we have got hundreds of women trainees who have taken training under the government of Tamil Nadu's scheme for certification course on the training in the leather sector. This we are thankful to the Amma who has in her vision has allocated almost 24 crores for skill development in Tamil Nadu. I don't think any other state in India would have done that. This shows the long vision she had in developing the state, developing the women folk, developing the labor force in Tamil Nadu. We always appreciate her dynamic vision, which the industry also cannot able to match. இண்டஸ்ட்ரியே இன்றைக்கி அவங்க நினைத்த அந்த ஒரு விஷனுக்கு பின்தங்கி தான் இருக்கின்றோம். நாமளும் அவங்களை ஈடுபாடு கொடுக்க முடியாத அளவுக்கு அவங்க விஷன் பண்ணியிருந்தால இன்றைக்கி தமிழ்நாடு ஒரு முதல்ல இந்த இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு நல்ல பேர் கேட்டிருக்குது, பேர் எடுத்திருக்கின்றது. நான் சமீப காலமாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ்க்காக, அதாவது இப்போ செப்டம்பர் 9-10 இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. அது ஃபிக்கி மாறலாக நாம் 11 சென்டர்ஸ் 11 சென்டரில் நாம் இந்த கான்ஃபரன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் கூட்டியிருந்தோம். பாம்பே, டெல்லி, அகமதாபாத், பூனா, புவனேஸ்வர், கல்கட்டா. அதில் நான் ஒரு டெல்லி அண்ட் கல்கட்டா கான்ஃபரன்ஸுக்கு நான் போயிருந்தேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் இண்டஸ்ட்ரி அமைச்சர் அவர்களும் வந்திருந்தார்கள், தங்கமணி. அந்த கான்ஃபரன்ஸில் பார்க்கும்போது இந்த வந்த இன்வெஸ்டர்ஸ், அதாவது இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்திருந்தாங்க. அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் நம்மளுக்கு நல்ல ஸ்கில் கிடைக்குது. நம்ம இந்த கான்ஃபரன்ஸுக்கு போயிட்டு இந்த டூரிங் த லஞ்ச் டைமில் நாம் அவங்களோட நம்ம பேசும்போது, உங்களுக்கு என்ன, வாட் இஸ் த மோட்டிவேஷன், உங்களுக்கு தமிழ்நாடு வரணுன்றதுக்காக முக்கிய காரணம், ஒன்றாவது காரணம் என்னன்னு கேட்கும்போது, இந்த திறன், இந்த ட்ரைனிங், லேபர் டிசிப்ளின் அண்ட் லா அண்ட் ஆர்டர், இது எல்லாமே தமிழ்நாட்டில் நிறைய இருக்கின்றது. இது காரணமாக நாங்கள் அங்கே தொழில் ஆரம்பித்தால் இதுக்கு முன்னேற்றத்துக்கான வழி நிறைய இருக்கின்றது. ஆனால் இது மற்ற ஸ்டேட்டுகளில் பெரிய பிரச்சனையாக தான் இருக்கின்றது. நீங்களே பார்க்கலாம், இந்த தோல் தொழிலில் இன்றைக்கி 800 சில்லற பேர் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. 834 பீப்புள் அண்டர் தி செக்டார் ஸ்கில் கவுன்சில் என்று இந்த கவுன்சில் மாறாக செய்த அந்த ஸ்கீம் படி நிறைய பேர் 90% யூ கேன் சி பெண்கள் தான் இதில் வருகின்றாங்க. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் நம்ம ஸ்டேட், தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்கப்பட்டது. சமீப காலத்தில் நான் ஆக்ராவுக்கு போயிருந்தேன், கான்பூருக்கு போயிருந்தேன், லாஸ்ட் வீக் நான் கல்கட்டா போயிருந்தேன். நான் அங்கெல்லாம் இப்போ கேட்கும்போது தொழிற்சாலைகளில் 90% மென் தான் வேலை செய்கிறாங்க, ஆண்கள் தான் வேலை செய்கிறாங்க, 10% தான் பெண்கள் இருக்கின்றாங்க.
ஏன் இந்த மாதிரி மாறுதலாக இருக்கின்ற தமிழன் கேட்டால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறதில்ல லேடிஸ். செகண்டு, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். லேடிஸ் வந்துட்டு திரும்ப வேலைக்கு திரும்ப போனோமே, அது லா அண்ட் ஆர்டர் இருக்குது, எப்படி வருவாங்க போவாங்கன்ற அந்த பயம் இருக்கின்றது அந்த ஊரில். அதுக்கு எல்லாம் மேற்பட்டது இது நம்ம தமிழ்நாட்டில் எந்த அளவும் கிடையாது. பெஸ்ட் லா அண்ட் ஆர்டர், பெஸ்ட்டு இது பெண்களுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்பட்ட ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டேட்டு தான் இது. இது அந்த காலத்திலேருந்தே அம்மா அவர்களுடைய ஆசைப்படிக்கு தான் நடந்து வருகிறது. இது வைத்து தான் இன்றைக்கு பார்க்குறோம், நூற்றுக்கணக்கான லேடிஸுங்களுக்கு இங்கே ட்ரைனிங் கொடுத்துருக்கின்றாங்க. இந்த மாதிரி ட்ரைனிங் நம்ம தோல் தொழிலுக்கு 27 பில்லியனாக எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்தணும். 2020 இன்றைக்கு 7 பில்லியனாக இருக்கின்றபட்ட இந்த ஏற்றுமதி 27 பில்லியனுக்கு ஏற்றுமதி அதிகரிக்க வேண்டும். உள்நாட்டு, அதாவது இந்த லோக்கல் சேல்ஸ் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் ரெண்டுமே ஏற்றுமதி ரெண்டும் சேர்த்து 27 பில்லியனுக்கு எடுத்து போனால் நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல செக்டாராக இருக்கின்றது. நான் அமைச்சருக்கு சொல்லுகின்றிருந்தேன், வேலூர் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோல் தொழிற்சாலையில், முக்கியமாக இந்த காலணி தொழிற்சாலையில் உங்களுக்கு ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஃபேக்ட்ரிக்கு ரவுண்டை பார்த்தீங்கன்னா எல்லா லேபரும் எல்லா லேடிஸும் வேலைக்கு வந்துட்டாங்க. வேலைக்கு ஆளே இல்லை, அங்கே கிடைக்கல. ஆனால் அதுக்கு மிச்சமாக 50 கிலோமீட்டருக்கு மிச்சமாக அதிகமாக போக முடியாது. ஏன் முடியாது என்று சொன்னால், டிரான்ஸ்போர்ட் டைமே 1 ஹவருக்கு மிச்சமாகிடும். ஒன் வே, காலையில் 1 ஹவர், ஈவினிங் 1 ஹவர், அவங்க 8 மணி நேரம் வேலை செய்துட்டு போகிறது இம்பாசிபிள். அது முடியாத காரியம். 10 மணி நேரம் வீட்டை விட்டு இருக்கப்படுறது கஷ்டமான காரியம். அதனால் ஒரு அரை மணி நேரத்தில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு அதை நான் பார்த்துட்டுருக்கோம். இதனால் அமைச்சர் அவர்கள் நான் சொன்னேன், நீங்கள் இந்த சென்டருக்குள்ள டார்மெட்டரி ஆரம்பிங்க, ஹாஸ்டல் ஆரம்பிங்க, லேடிஸ் ஹாஸ்டல். வேறு இலாக்கா, வேறு மாகாணத்துலேருந்து, வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரக்கூடிய வேலை பெண்களும் அங்கே தங்கி வேலை செய்யலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. என்னை கேட்டால் நீங்கள் சென்னைக்கே தேவை ஒன்று. சென்னை புறம்போக்கு ஏரியா, இந்த புற நோக்கி ஏரியாலெல்லாம் நிறைய ஜாப் இருக்கின்றது. இங்கேயும் ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் தேவை. வேலூரில் 2-3 தேவை, வேலூர் டிஸ்ட்ரிக்டில் தேவை, மற்ற டிஸ்ட்ரிக்டில் கூட தேவை. அப்படி இருக்கும்போது மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கப்பட்ட பெண்களும் தங்கி வேலை வாய்ப்பு நிறைய இன்க்ரீஸ் செய்யக்கூடியது ஒரு இருக்கின்றது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கீம் கூட இருக்குது சார். அசைடு ஸ்கீமில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நிறைய ரூபாய் கொடுத்துருக்காங்க. அந்த அசைடு ஸ்கீமில் 70% ரூபாய், 75% அந்த ஹாஸ்டலுக்காக கொடுக்கலாம். இந்த வருஷம் அசைடில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதி எடுத்து பாதி தான் ஸ்டேட்டுக்கு கொடுத்தாங்க. ஆனால் இந்த வருஷம் 100% ஸ்டேட்டுக்கு அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாக நிறைய ரூபாய் இப்போ அசைடுக்கு ஸ்டேட்டுக்கு வரப்போகுது. அதை நீங்கள் கவனித்து இந்த ஒரு ஹாஸ்டல்ஸ், அதாவது திருப்பூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பூரில் பேசும்போது அங்கே 2 ஹாஸ்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதே அசைடு ஸ்கீமில். நூற்றுக்கணக்கான பெண்கள் அங்கே தங்கி வேலை செய்கிறாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறதுக்காக நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ சைனாவில் தான் எங்களுக்கு பெரிய காம்படிஷனாக இருந்தாங்க சார். இன்றைக்கி சைனாவிலேருந்து அங்கே இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்தியுடைய காஸ்ட் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு வருஷம். அதனால் இந்த யூரோப்பியன், அமெரிக்கன் அவங்கெல்லாம் வாங்கியிருந்த, சைனாவில் வாங்கியிருந்தாங்க. இப்போ இந்தியாவை நோக்கி பார்க்குறாங்க, இங்கே வரலாம், இங்கே தான் வாங்கணும். நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவில் தான் இருக்குது. நம்ம இங்கே தான் நம்ம இந்த தோல் பொருள்கள்லாம் இங்கே வாங்கணுன்னு எதிர்பார்க்குறாங்க. பார்க்கும்போது ப்ரொடக்ஷன், இன்றைக்கி இருக்கப்பட்ட ப்ரொடக்ஷனில் ட்ரிபிள் ஆகிறதுக்கு காரணம் இருக்கின்றது நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸில் சார். அதுக்காக இந்த செக்டார் ஸ்கில் கவுன்சில், நம்ம தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் ரெண்டும் சேர்ந்து நிறைய இது மாதிரி ஒரு 10-15 மடங்கு அதிகமாக ட்ரைனிங் கொடுத்தோம்னா இந்த புது ஃபேக்ட்ரிகள்லாம் வரும்போது அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும். 100% வேலை வாய்ப்புக்கு நம்ம கேரண்டி பண்ணுறோம். இதில் ட்ரைனிங் ஆனவங்களுக்கு 100% வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக நாம் கேரண்டி செய்கின்றோம். இதுக்காக இந்த முயற்சி எடுத்த
இந்த என்ட்ரி லெவல் ஸ்கில் ட்ரைனிங், அப்ஸ்கில்லிங், அதாவது வேலையில் இருக்கப்பட்டவங்களை வந்து அதுக்கு வேலையில் கொடுக்க வேண்டியது. நீங்கள் வந்து பார்க்கலாம் சார், நீங்கள் எங்கள் ஃபேக்ட்ரி இருக்குது, இங்கே தான் பக்கத்தில் போரூர்லேயே ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது எங்களுக்கு. அந்த ஃபேக்ட்ரியில் வந்து 100%, 100% வந்து பெண்கள் தான் வேலை செய்கிறாங்க. இன்ஃபேக்ட் நம்ம ஒரு இன்ஜினியர் கூட இப்போ வந்து பெண்ணை தான் எடுத்துருக்கோம் ரீசெண்டாக. அது ஒரு சேலஞ்சு எடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். அது செய்ய முடியும். ஒரு குடும்பத்தில் 2 அம்மா 2 மகம் 3 பேர் சேர்ந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்காங்க அப்படி நம்ம ஃபேக்ட்ரிங்களில். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 8,000 ரூபாவோ 9,000 ரூபாய் கிடச்சிருந்தா 27,000 ரூபாய் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு குடும்பம் உடனே அவங்களுடைய இது மாறிடும். அவங்களுடைய அந்த ஸ்டாண்டர்ட் லிவிங் ஸ்டாண்டர்ட், அவங்களுடைய ஹைஜீன் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுது. இது கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தொழில் வந்து நான் சொல்கிறேன், இந்த தோல் தொழில் மட்டும்தான். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி லேடிஸ்க்கு கொடுக்கக்கூடிய தொழில். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இதில் முக்கியமாக கவனித்து அம்மா அவர்களின் அந்த ட்ரீம், அவங்க நியமிக்கப்பட்ட அந்த இதை வந்து நாம் செய்யணும்னா தோல் தொழில் தான் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பலம் கொடுக்கக்கூடியது. லேடிஸ்களுக்காக, பெண்களுக்காக வேண்டி அது உறுதிமொழி நான் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்னொரு 50,000லேருந்து 1,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு இன்னும் 3 to 4 இயர்ஸில் கிடைக்க முடியும். நீங்கள் பார்க்கலாம், நிறைய ஃபாரின்லேருந்து ஃபேக்ட்ரிஸ் இங்கே வரப்போகுது. ஒரு தைவானீஸ் கம்பெனி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து 15,000 பேர் தேவைப்படும், எங்களுக்கு தேவை, நம்ம எம்ப்ளாய் பண்ணக்கூடியது இங்கே வரப்போகிறோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மீட்டிங்காக நம்ம பேசியிருந்தோம். நாளைக்கு வந்து நம்ம செக்ரட்டரி சங்கர் இதுக்கு போகிறாரு, தைவானுக்கு போகிறாரு. அவருக்கும் சொல்லிடுறோம், இந்த கம்பெனி அவங்களோட சிஇஓட பேசுங்க, நீங்கள் இன்வைட் பண்ணுங்கள், வருவாங்க. அது மாதிரி நிறைய தொழில் இங்கே வரப்போடும். அதனால் பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறையே கிடையாது. அதாவது தோல் தொழிலில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஹபீப் ஹுசேன், கேப்டன் ராமானுஜம், ரமேஷ்குமார் இங்கெல்லாம் சேர்ந்து இந்த செக்டார் ஸ்கில் கவுன்சிலில் இந்தியாவில் இருக்கப்பட்ட செக்டார் ஸ்கில் கவுன்சில்லையே ஒரு நல்ல கவுன்சில், ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கவுன்சிலாக செய்திருக்கின்றார்கள். இதை கவுன்சில் ஃபார் அதர் எக்ஸ்போர்ட் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறோம். நாம் வந்து 1 கோடி ரூபாய் அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். மூலதனமாக ஒரு கேபிட்டலாக நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம். இன்னும் கொடுக்க தயாராக இருக்குது. ட்ரைனிங்காக கொடுக்குறோம். நீங்களும் வந்து உங்கள் ஸ்டேட்டில் இவ்வளோ கொடுத்துருக்காங்க, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில். இது எல்லாமே சேர்ந்து இன்னும் நான் நினைக்கிறேன் ஒரு டார்கெட் வச்சு 50,000 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேணும், ட்ரைனிங் கொடுக்கணும். இந்த நெக்ஸ்ட் 1 இயரில் 1.5 இயர்ஸில் இங்கே மாத்திரம் இல்லை, எல்லா ரூரல் ஏரியாலையும் போங்க. இங்கே வேலூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கட்டும், தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் இருக்கட்டும், இல்லை இப்போ வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நம்ம அகீல் அஹமத் வந்து நம்முடைய சதர்ன் ரீஜன் சேர்மனாக இருக்கார். அவர் வந்து பெரம்பலூரில் ஒரு புதிய ஒரு பார்க் செய்யணுன்றது வந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அந்த மாதிரி ஏரியாவில் இப்போ வரணும்னா 1,00,000 பேருக்கு வேலை கிடைக்கும். அந்த அளவுக்கு அந்த திறன் இருக்கின்றது. இதை வைத்து உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. நீங்கள் பெண்களுக்காக செய்யக்கூடியது இது முக்கியமாக முதல்ல நீங்கள் இந்த ஹாஸ்டலில் பண்ணீங்கன்னா மற்ற மாவட்டத்தில் இருக்கப்பட்ட பெண்களையும் கொண்டு வந்து நமக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு உருவாக்கலாம். அதுக்காக நான் இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் செய்த மிஸ்டர் சமயமூர்த்தி, மிஸ்டர் முரளி, மிஸ்டர் ரமேஷ்குமார், கேப்டன் மற்ற எல்லோருக்கும் என் மாறலாக தேங்க்ஸ் சொல்கிறேன். கவுன்சில் மாறலாக, லெதர் கவுன்சில் மாறலாக இன்னும் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்கள் நடத்தி மினிஸ்டருடைய தலைமையில் செய்து நீங்கள் இன்னும் உற்சாகித்தால் இன்னும் 1000கணக்கான பெண்கள் இந்த வேலைக்காக வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். தமிழ்நாடு ஆல்ரெடி நம்பர் 1 ஸ்டேட்டாக இருக்குது. அதுலேயும் அதிகமான நம்பர் 1 ஸ்டேட் ஃபார் எம்ப்ளாயிங் விமனில் ஃபஸ்ட்டு ரேங்காக வரணும்னு நான் எதிர்பார்க்கின்றேன். தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்ஸ். நன்றி ஐயா. நமது தலைமை விருந்தினர் தமிழ்நாடு அரசினுடைய ஊரக தொழில் மற்றும் தொழிலாளர் நலத்துறையின் மாண்புமிகு அமைச்சர் திரு பா மோகன் அவர்களை தலைமையுரை வழங்குமாறு அழைக்கிறோம். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் பயிற்சி திட்டத்தின் கீழ் பயிற்சி அளிக்கப்பட்ட தேர்வாளர்களுக்கு திறன் சான்றிதழ் மற்றும் பணியமர்த்தல் ஆணை வழங்குகிற இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றி இடம் சார்ந்திருக்கிற
தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தினுடைய இயக்குனர் சமயமூர்த்தி அவர்களை, இந்த சிறப்பான நல்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு முன்னிலை ஏற்றிருக்கிற தோல் ஏற்றுமதி கவுன்சிலுடைய CLA தலைவர் அவர்களை, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கிற தோல் துறை திறன் கவுன்சிலுடைய தலைவர் அவர்களை, இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற தோல் ஏற்றுமதி கவுன்சிலினுடைய பிராந்திய தலைவர் அவர்களை, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கிற MSMEனுடைய இயக்குனர் முரளி அவர்களை, தலைமை செயலக அதிகாரி ரமேஷ்குமார் அவர்களை, இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற பல்வேறு தொழில் அதிபர்களை, பயிற்சியாளர்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தமிழக அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகமும் தோல்துறை திறன் ஆலோசனை குழுமமும் இணைந்து நடத்துகிற சிறப்பான இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திறன் பயிற்சியினை தற்பொழுது 2600 நபர்களுக்கு வழங்கி வரும் இந்த நிகழ்வு என்பதை நான் முதலில் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். அதே நேரத்தில் இன்றைய தினம் முதல் குழுவில் பயிற்சி முடித்த 800 பயிற்சியாளர்களில் இன்று பயிற்சி நிறைவு சான்றிதழ் மற்றும் பணியாணை பெற வந்துள்ள அனைவரையும், துறையின் சார்பாக உங்கள் அனைவரையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்ற நாமக்கல் கவிஞர் கூற்றினை மெய்ப்பிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு தமிழகத்தில் உள்ள வேலைவாய்ப்பெற்ற இளைஞர்களுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு வேலை வாய்ப்பான திறன் பயிற்சியினை வழங்கும் பொருட்டு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தினை தோற்றுவித்தது. இந்த தமிழகத்தில் உள்ள தொழில் நிறுவனங்களின் மனித வள தேவையினை கண்டறிந்து அதனை பூர்த்தி செய்திடும் வகையில் திறன் பயிற்சி திட்டங்களை உருவாக்கி எல்லா துறைகளிலும் சிறப்போடு வழங்கி வருகிறது. இதனால் தமிழகம் தொழில் திறன் மிக்க கேந்திரமாக மாறி வருகிறது என்பதை நான் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதற்காக இக்கழகத்தை நன்முறையில் நிர்வகிக்க வசதியாக அரசு அனைத்து திறன் எய்தும் பயிற்சிகளுக்கும் ஒருங்கிணைப்பு முகமை நோடல் ஏஜென்சியாக செயல்படவும் தமிழ்நாடு அரசு ஆணையிட்டிருக்கிறது. தோல்துறை மட்டுமல்லாது வேலைவாய்ப்பு அதிகமுள்ள ஆட்டோமொபைல், கனரக, இலகு ரக வாகன ஓட்டுநர், கட்டுமானம், ஜவுளி, இலகு பொறியியல், வங்கி நிதி சேவை மற்றும் காப்பீட்டு, தொலைத்தொடர்பு, சுகாதாரம் போன்ற துறைகள் மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்கள் மற்றும் புகழ்பெற்ற தனியார் பயிற்சி நிறுவனங்கள் வாயிலாக திறன் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. பயிற்சி வழங்குவதோடு நின்று விடாமல் குறைந்தபட்சம் பயிற்சி பெற்றோரில் 70 விழுக்காடு சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த தனியார் தொழிற்கூடங்களில் ரூபாய் 6000 முதல் ரூபாய் 12000 வரையிலான ஊதியத்துடன் வேலைவாய்ப்பு பெற்றுத்தர வேண்டும் என பயிற்சி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பயிற்சி பெறுவோருக்கு போக்குவரத்து செலவினமாக நாளொன்றுக்கு ரூபாய் 75 வழங்கப்படுகிறது. மாண்புமிகு மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுடைய வழிகாட்டுதலோடு நடைபெற்று கொண்டிருக்கிற தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் கடந்த 3 ஆண்டுகளில் ரூபாய்
140.81 கோடி செலவில் 3,21,591 நபர்களுக்கு 32 விதமான திறன் பயிற்சிகள் வழங்கியுள்ளது மட்டுமின்றி தொடர்ந்து பல்வேறு கட்டங்களில் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன என்பதை இத்தருணத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் மக்களின் முதல்வர் அம்மா அவர்கள் தொலைநோக்கு திட்டம் 2023 குறிப்பிட்டுள்ளவாறு வேலை வாய்ப்புகளை தரக்கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சியினை 2 லட்சம் இளைஞர்களுக்கு அளித்திட 2015-16 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்கீடு ரூபாய் 100 கோடியிலே இருந்து 150 கோடி ரூபாயாக உயர்த்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் மகிழ்வோடு இந்த அவையில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதேபோன்று தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் தமிழக காவல்துறையுடன் இணைந்து 25,000 நபர்களுக்கு ரூபாய் 750 லட்சம் செலவில் தனியார் துறைக்கென பாதுகாப்பு சேவை பயிற்சி அளித்து வருகிறது என்பதனையும் இப்பயிற்சியின் மூலம் இதுவரை 4,500 நபர்கள் பயிற்சி முடித்து பயனடைந்திருக்கிறார்கள் என்பதனையும் இது இந்தியாவின் பிற மாநிலங்களில் வியந்து பாராட்டும் ஒரு முன்னோடி திட்டம் என்பதை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் பெண்களுக்கு மட்டுமே உகந்த ஆயத்த ஆடை பயிற்சி அவினாசிலிங்கம் JSS நிறுவனத்தின் மூலம் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. திறன் பயிற்சி வழங்குவது மட்டுமின்றி தொழிலாளர்களின் தரத்தினை மேம்படுத்த உதவும் வகையில் பல்வேறு துறைகளில் பணியாற்றி வரும் தொழிலாளர்களின் திறன் மதிப்பீடு செய்து சான்றிதழ் வழங்குவதையும் திறன் மேம்பாட்டுக் கழகம் செயல்படுத்தி வருகிறது என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு மக்களின் முதல்வர் அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட தொலைநோக்கு திட்டம் 2023 அடுத்த 11 ஆண்டுகளில் திறன் பயிற்சியினை 2 கோடி நபர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதன் திறன் பயிற்சியின் தேவையினையும் உலக தரம் வாய்ந்த தொழிலாளர்களை உருவாக்கிட வேண்டியதன் அவசியத்தையும் நன்கு உணர்ந்த தமிழ்நாடு அரசு கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் இந்த அரசு 15 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களை புதிதாக துவக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். புதிய தொழிற் பிரிவுகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே தருணத்தில் தோல்துறை திறன் கவுன்சிலிங் மற்றும் தோல் ஏற்றுமதி கவுன்சிலிங் ஆகியவற்றின் நல் ஒத்துழைப்புடன் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்தும் இந்த இனிய நிகழ்ச்சியில் தோல் பொருள்கள் தயாரிப்பின் முக்கியத்துவத்தை குறித்து சில கருத்துக்களை எடுத்துரைப்பது என்னுடைய கடமை என்று கருதுகிறேன். தோல் பதனிடும் தொழில் பண்டைய காலம் தொட்டு இந்தியாவில் நடைபெற்று வந்த போதிலும் இன்று இத்தொழில் அந்நிய செலவாணி ஈட்டித்தரும் ஒரு சிறந்த தொழிலாக கருதப்பட்டு வருகிறது. நமது பாரத அரசும் இத்தொழிலுக்கு மிகுந்த சலுகைகளை கொடுத்து அதன் வளர்ச்சியில் பெரிதும் உதவி வருகிறது. பெருமளவில் அந்நிய செலவாணி ஈட்டித்தரும் தொழில்களில் தோல் மற்றும் தோல் பொருட்கள் ஏற்றுமதி 1956-57 7 விழுக்காடு என்றிருந்த நிலை மாறி தற்பொழுது தமிழ்நாட்டில் 80% இடத்தை எட்டியுள்ளது என்பதை நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் ஆம்பூர், வாணியம்பாடி, ராணிப்பேட்டை, பேரணாம்பட்டு, சென்னை, திருச்சி, திண்டுக்கல் ஆகிய இடங்களில் இது ஒரு மிக முக்கிய தொழிலாக நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் சுமார் 15,000 கோடி ரூபாய் அளவிற்கு குறையாமல் தோல் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு உலக சந்தையில் 6 விழுக்காடு தேவையினை நிறைவு செய்யும் இடத்தை எய்தி உள்ளதுடன் சுமார் 25 லட்சம் நபர்களுக்கு வேலை வாய்ப்பினை அளித்து சமூக பொருளாதார வளர்ச்சியில்
இத்தொழில் முக்கிய இடம் பெற்றுள்ளது. அது மட்டுமின்றி இதில் 60 விழுக்காடு மகளிர்கள் என்பதை அறியும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்பதை நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்றுதான் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இந்த பெண்களுடைய முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று அவர்களுடைய கனவுகளெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மகளிர்களுக்கு சிறந்த இடத்தை பெற்றுத்தருகிற வகையில் இன்றைக்கு தொழில் உலகத்தில் மகளிர்கள் சமப்பங்கோடு இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்தியாவின் தோல் தயாரிப்பில் பாதி அளவு, அதாவது 50% பங்கினை தமிழகம் மட்டுமே தருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இத்துறையில் பெருகி வரும் வேலைவாய்ப்பினை கருத்தில் கொண்டு இந்த அரசு 3200 நபர்களுக்கு திறன் பயிற்சி, தோல்துறை திறன் ஆலோசனை குழு மற்றும் காலணி பொருட்கள் வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் மூலமாக முறையே 2600 மற்றும் 600 நபர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது என்பதனை பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தோல்துறை திறன் கவுன்சிலிங் தேசிய திறன் மேம்பாட்டு கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம். இந்த நிறுவனம் கடந்த 2.5 ஆண்டு காலத்தில் தோல் மற்றும் காலணி துறைகளை 50 தேசிய தொழில்சார் தர கட்டுப்பாடுகளை உருவாக்கி உள்ளது. அதற்கு ஏற்ப பணியில் உள்ள மற்றும் புதிய தொழிலாளர்களுக்கு திறன் பயிற்சிகள் அளித்து வருகிறது. மேலும் தோல்துறை திறன் கவுன்சிலிங் ஏற்கனவே தோல்துறையில் பணியில் உள்ள 20,000 தொழிலாளர்களுக்கு மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பயிற்சி அளித்துள்ளது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் தோல்துறை திறன் கவுன்சிலிங் முதல் முறையாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துடன் இணைந்து ஏற்கனவே குறிப்பிட்டதை போல 2600 வேலையில்லா இளைஞர்களுக்கு, அதிலும் குறிப்பாக அதிக அளவில் மகளிர்களுக்கு மத்திய காலணி பயிற்சி நிறுவனத்தின் மூலம் திறன் பயிற்சி வழங்கி காலணி தோல் காலணி துறையில் வேலைவாய்ப்பினை வழங்கும் சிறப்பான திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் சுமார் 800 பேர் ஏற்கனவே திறன் பயிற்சி முடித்துள்ளார்கள். சமுதாயத்தின் அடித்தட்டு மக்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்கும் இந்த அற்புதமான திறன் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் எதிர்காலத்தில் இன்னும் பல ஆயிரம் பேரை தோல் மற்றும் காலணி துறையில் பணியமர்த்தும் வாய்ப்புக்கு ஏற்படக்கூடும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இப்பயிற்சியின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், பயிற்சி முடித்தவர்களில் பெரும்பான்மையவர்கள் பெண்கள் ஆவார்கள். இதன் மூலம் ஒரு தனிநபர் மட்டுமின்றி ஒரு குடும்பத்தையே வாழ்விக்கும் முயற்சி வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. சுருக்கமாக சொன்னால், 1 மாத கால பயிற்சியின் மூலம் ஏழை எளியவரின் ஏற்றத்திற்கு தமிழ்நாடு அரசு நிதி உதவி பயன்பட்டுள்ளது என்பதை நான் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். இவ்வாய்ப்பினை நீங்கள் பெற்று பலன் பெற்றதோடு நில்லாமல் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை பற்றியும் அக்கழகத்தின் மூலம் வழங்கப்படும் பயிற்சிகள் பற்றியும் பிறருக்கு எடுத்து கூறி மற்றவர்களும் பயன்பெற உதவிட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவிலேயே வளங்குழிக்கும் முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றிட வேண்டும் என்று மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுடைய எண்ணம் 2023 அனைத்து மக்களின் தனிநபர் வருவாயை 6 மடங்கு உயர்த்தவும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை எய்தவும் அம்மா அவர்களின் வழிகாட்டுதலோடு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் செயல்பட்டு வரும் திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக பயிற்சி பெற்று நல்ல வேலைவாய்ப்பினை பெற்று மாநிலத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு அயராது பணியாற்ற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பணிவன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இங்கே சேர்மன் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது வருங்காலத்திலே வரக்கூடிய தமிழ்நாட்டிலே முதலீட்டாளர்களை எல்லாம் ஈர்க்கக்கூடிய வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு
ஒரு தொழில் அமைதி பூங்காவாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கிற அந்த முதலீட்டாளர்களே நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளுகிற ஒரு நல்வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இப்பொழுது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திறன் சான்றிதழ்களையும் பணி அமர்த்தல் ஆணையும் வழங்குவார்கள். பெயர்களை அறிவிப்பதற்காக திரு YVR சௌத்ரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். First of all, I would like to thank you for the Government of Tamil Nadu and LSSC and the industries who have been supported for this successful completion of the Placement Link Award Training Ceremony in that. So I would like to call the batches started from first the company provided the Arrow shoes. From Arrow shoes,
அவர்களுக்கு கவுன்சிலின் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெனில் தமிழக அரசின் மூலமாக தோல் துறைக்கு திறன் மேம்பாட்டுக்கு 3 கோடி ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்க. This is something great. As our chairman was asking, in other states we are not getting that much of participation as what we got in Tamil Nadu. I'm really thankful to Minister. Yesterday I was there with him. I was discussing the initiatives taken by Tamil Nadu and the Honorable Chief Minister of Tamil Nadu's vision of 2023, and the importance of skill has been taken up, and in this leather has been identified. I am really thankful to you, sir, for giving your time. I am thankful to Mr. Samayamurthy, Managing Director of Tamil Nadu Skill Development Corporation. He has taken very sincere effort in his tenure the last 1 year. அவர்கள் ஒரு வருடத்தில் he gave so much of time and effort in such a way that all the women empowerment has been given importance. I thank once again Mr. Samayamurthy, and I would request Mr. Samayamurthy to extend the time and effort which he has given the previous year for the next year also, so that we can have a much more concerted effort. I thank our Chairman Council for Leather Exports, Mr. Rafiq Ahmed sir. On his leadership and vision, this leather exports has gone on a higher level. As he has already told, in Tamil Nadu, the skill development is focused on women, and that too in the leather industry, women has been given so much of prominence that can be seen by today's event that around 99% of the people who got the awards, the certificates, were women. I thank his sincere efforts for this cause of leather development, skill development. I thank our Chairman, Leather Sector Skill Council, Mr. Habib Hussain sir, for giving his leadership and his vision to carry on these activities in all over India and in Tamil Nadu in particular. I thank our regional chairman, Mr. Akil Ahmed sir, who is here with his leadership. I sincerely thank Mr. Murali, the director of CFTI, the Central Footwear Training Institute. He is very dedicated person, and he has been an asset to this leather industry. Wherever training is required, wherever the operating systems has to be developed, he has shown his interest, and I sincerely thank you, sir, for your effort. And I thank all the members of the council who are here, the executive committee members who have shown interest, and they have been important for giving the placement and the job for these the participants. I sincerely thank each and every member who had come here, and I would extend my sincere thanks to Mr. Ramanujam, Captain Ramanujam. He has been a pillar behind all these activities, and I thank him for this whole effort. And I thank all my colleagues in the council, and I once again thank all the state government officials and the central government officials who are involved in this program, so that this program has made a huge success. Finally, last but not the least, our participants who had shown a lot of interest for this program, and they had made this program successful. I would like to thank the press who had come in large numbers and made this good coverage. I sincerely thank each and everyone who are present here. Thank you very much, sir. ஒரு முக்கிய அறிவிப்பு, சில பேருக்கு சர்டிஃபிகேட் சான்றிதழ்கள் வேற ஒருத்தர் பேர் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்திருக்கலாம். வெளியே வந்து ஒரு கவுண்டர் இருக்க போது அந்த கவுண்டரில் போய் நீங்கள் இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு அங்கே போய் உங்கள் சர்டிஃபிகேட்டை சான்றிதழ்களை மாற்றி உங்கள் சரியான சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம். நிகழ்ச்சியின் நிறைவாக நாட்டுப்பண். शुभ आशीष भाग्य
Thank you.